ஹெல்த்தியான பாசிப்பருப்பு அல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சிருக்கேங்க. அதுல 1 கப் பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். வறுபட்டதுக்கு அப்புறம் தண்ணி ஊத்தி நல்லா அலசிட்டு ஒரு 2 கப் தண்ணி ஊத்தி இத குக்கரை மூடி வச்சு மீடியம் ஹீட்லயே 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்ப கரண்டி வச்சு லைட்டா இதை மசிச்சு இது தனியா இருக்கட்டும். அடுத்ததா ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா முந்திரி சேர்த்து நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் முந்திரி எடுத்துடலாம். அதே பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்து ரவை நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் வேக வச்ச பருப்பு இருக்கு இல்லையா, அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே 2 கப் தேங்காய் பால் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா திக்காய் வரும்போது 1.5 கப் வெல்லம் சேர்த்துட்டு நல்லா திக்காய் ஒரு அல்வா பதத்துக்கு வரட்டும். வந்ததுக்கு அப்புறமா நம்ம 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், வறுத்து வச்சிருக்க முந்திரியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை செட் பண்றதுக்கு ஒரு நெய் தடவின பாத்திரத்துல கொஞ்சமா முந்திரி எள்ளு சேர்த்திருக்கேன். இப்ப அதுல சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறம் இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் கட் பண்ணி எடுத்தா சூப்பரான ஹெல்த்தியான அல்வா ரெடி.